அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ அதனுடைய கொஷின் பேப்பர் 30 கொஷின்ஸை நம்ம ஆன்சர் கீஸ் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலிமா ஏற்கனவே நான் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கு மட்டும் பாருங்கள். அந்த புக்கு ப்ரீவியஸ் இந்த பிடிபிஆர்டி கொஷின் பேப்பரை கம்பேரிசன் பண்ணி கொஷின் வித் ஸ்கூல் புக்கு அதில் ப்ரூஃபு அதனோட போட்டிருப்பான். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் 20 to 25 கொஷின்ஸ் அதிலேருந்து கேட்டிருக்காங்க. அது ஒன்றே படித்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நீங்கள் இதுக்காக அதிக டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றது. ஸோ இந்த கொஷினுமே வித் ஆன்சர் கீயோட எந்த பேஜ் நம்பரில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு, கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவா இருக்கும் மலரை தேர்க அப்படின்னா இதுக்கு பலாமலர். ஓகேங்களா? ஆன்சர். ரெண்டாவது கொஷின், குர்க்கையின் அரணாகவும் புலவராகவும் இருந்தவர் பார்த்திங்களா அதிவீர ராம பாண்டியர். ஓகே, அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் குர்க்கை. ஓகேங்களா? யாருன்னா அதிவீர ராம பாண்டியர். இது பார்த்திங்களா நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 55 அந்த பேஜ் நம்பரில் இருக்குது. பாடம் பார்த்திங்களா காசி காண்டம் அப்படின்ற அந்த பாடத்தில் இருக்குது. ஓகேங்களா? சரி, அந்த பாடலில் எழுதுனது பார்த்திங்களா அதிவீர ராம பாண்டியர். ஓகே, நூல்வெளி அந்த இதில் இருக்கா செய்யுள்ள. ஓகேங்களா? ஓகே, பேஜ் நம்பர் 55. கொஷின் நம்பர் 3 பாருங்கள். அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது எதுன்னா பாடான் திணை. நெக்ஸ்ட் கொஷின், பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்களா? ஸோ மீனவன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரு. நம்மளுடைய 10th புக்கில் பார்த்திங்களா திருவிளையாடற் புராணம். ஸோ அதை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். அந்த செய்யுள்ள பேஜ் நம்பர் 108 பார்த்திங்களா கீழே இந்த பாடல் கொடுத்துட்டு அது கீழே சொல்லும் பொருளும் இல்லை மீனவன் பாண்டிய மன்னன் அப்படின்னே இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் பேஜில் இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின்னு, வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு வரலாற்று புதினம். ஓகே, கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினம். ஆன்சர் பார்த்திங்களா விளிம்பு நிலை மக்கள் வாழ்வை மையமாக கொண்டது. இது இதுவுமே நம்மளுடைய 10th புக்கில் பார்த்திங்களா கோபாலபுரத்து மக்கள் பேஜ் நம்பர் 58 இருக்கா. யார் எழுதுனதுன்னா கி ராஜநாராயணன். ஸோ அது பாடமே இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தா புரியும். ஓகேங்களா? இது விளிம்பு நிலை மக்கள் வாழ்வை பற்றி அது டீட்டெயிலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், மாறன் தன் நண்பன் இனிவனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான். ஸோ இது இலக்கணம். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்களா இடவலு மைதி. ஓகேங்களா? சரி, இது நம்மளுடைய இலக்கணத்தில் இதுவும் 10ஆம் வகுப்பில் பார்த்திங்களா பேஜ் நம்பர் 91 கீழே லாஸ்ட்டில் இடவளவு மைதியில் மாறன் என்பன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இடவளவ மைதி அப்படின்னு அதிலே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இது இந்த இலக்கணத்தில் இந்த வலுவ மைதி திணை வலுவ மைதி, 2வது பால் வலுவ மைதி, 3 இட, 4வது காலம், 5வது மரபு. ஸோ இத்தனை 5 டைப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் நம்மளது பொது அந்த டாப்பிக்கில் இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின், இது கோலக்கணிதம் மேகம் காசி காண்டம் பரிபாடல் எல்லாமே 10th புக்கில் ஒவ்வொன்றும் அதை யார் எழுதினவங்கன்னு ஏற்கனவே ஒன்று பார்த்துக்கணும். காசி காண்டம் யாருங்க? அதிவீரராம பாண்டியன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ இதே போல் தான் ஒவ்வொன்றும். இப்போ காலக்கணிதம் பார்த்திங்களா கண்ணதாசன். அதே போல் மேகம் பார்த்திங்களா நாகூர் பூமி, பரிபாடல் கீரந்தையார். ஓகே, நமக்கு ஆன்சர் பி ஆப்ஷன். இதுவும் 10ஆம் வகுப்பில் கருது. நெக்ஸ்ட் கொஷின், உந்து வலி கிளர்ந்த ஊழியும் சிந்தி சுடறிய ஊழியும்
பணியோடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்புத்தொகை. ஓகேங்களா, பண்புத்தொகை சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுவும் நமக்கு இது 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்களா இலக்கண குறிப்பு அதில் இருக்கேன். என்ன இதுன்னா பரிபாடல், அந்த டாப்பிக்கில் கீரந்தையார் எழுதின பரிபாடல் அந்த படத்தில் பார்த்தீங்களா பேஜ் நம்பர் 84 இலக்கண குறிப்பு அப்படின்னு கொடுத்து அதில் சிந்தி பண்புத்தொகை அப்படின்னு இருக்கான். இன்னும் வேறு இது கூட இருக்கான், வாரா அப்படின்றது இருக்கான். வாரா அப்படின்னாவே நாங்கள் ஈறு கெட்ட வந்து எதிர்மறை பெயர் வச்சோம். ஓகேங்களா, எதிர்மறை மாறும். அதே போல் ஊழி ஊழ் அப்படின்றது அடுக்கு தொடர் அப்படின்றது அதே பேஜில் இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செந்தின்றது பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு கொஷின்னு இப்போ தான் பார்த்துங்க. இந்த இது வந்து 5 டைப்பாக இருக்குது அப்படின்றது நம் பொது இலக்கணத்தில் பொது டாப்பிக்கில் வலுவுமை இது வந்து 5 டாப்பிக்கு அப்படின்றத நாம் பார்த்துருப்போம். என்ன, 1 திணை, 2 பால், 3 இட. ஸோ இட இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். ஸோ 4th வந்து காலம், 5 வந்து மரபு. இதில் கால வலுவுமை இதில் பார்த்தீங்களா அப்படியே டைரெக்டாகவே இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். ஸோ இதில் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதில் நாளை வருவார் என அமைத்தல் வந்து அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுமைதியாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஓகேங்களா, பேஜில் நான் இந்த தமிழ் இதில் ஒரே வீடியோ தான் போட்டிருப்போம். பட் ஒரே சாப்டர்லேருந்து கூட 2 கொஷின் 3 கொஷின் 5 கொஷின் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அதே போல் பாருங்கள் இதில் 2 கொஷின் வந்துருச்சு. ஓகே, அடுத்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறு பாணாற்றுப்படை குறிப்பிடும் உணவு எது அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா குழல் மீன் கறி, இதுதான் இதுக்கான ஆன்சரு. இது பார்த்திங்கன்னா நம்ம 10ஆம் வகுப்பில் பேஜ் நம்பர் 50 விருந்து போற்றுதும் அந்த உரைநடையில் 51வது பேஜில் நமக்கு நிலத்திற்கேற்ற விருந்து என்ற அந்த ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த பேராகிராஃபுக்கு ஹெட்டிங். இதில் நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று, நெய்தல் அப்படின்னா என்னதுங்க, கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல். ஓகேங்களா, அங்கே என்னங்க உணவுனாவே மீன் தான். ஓகே, பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று இது குறிப்பிடுறேன். ஸோ இதுதான் ஆன்சர். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடியில் நீரே அருளுக என்றவர் யாருன்னு பார்த்தீங்களா, சித்தலை சாத்தனார். இந்த இது எதில் வருதுன்னா சிலப்பதிகாரம். நமக்கு கோவலன் கண்ணகி அப்படின்னாவே சிலப்பதிகாரம் வந்துடும். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்களா, இளங்கோவடிகள். பட் இதில் வந்து பார்த்திங்களா அதனுடைய நூல் வெளியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, என்னன்னு பார்த்தீங்களா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் அந்த பேஜ் 170 இருக்கான். ஆசிரியர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இவர் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடியில் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் அப்படின்னு இருக்கான். இது நீங்கள் எப்பவுமே இது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கோவலன் கண்ணகி அப்படின்னாவே சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள்னு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. இந்த இது நம்ம அது நீங்கள் யார் உன்னிப்பாக படிச்சிருக்கீங்களோ அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர். ஓகேங்களா, இதுவுமே ஆக்சுவலாக தப்பு தான். வாகை வரும். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகை பூவை சூடி மகிழ்வர். ஸோ இதுவும் தப்பு. ஆக்சுவலாக இது தும்பை, இது வாகை. இது புறப்பொருளில் இருக்கிற நம்ம அந்த இது. ஸோ இது ரெண்டுமே தவறு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்வு செய்க. என்னென்னா இல் நுழை இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. ஸோ அதுதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஷினு பொறுத்துக. வீசு தென்றல் நன்மொழி. நன்மொழின்றது பாருங்கள், நன்மை குட்டல் மொழி. ஸோ ஒரு விஷயத்த B1. ஓகே. அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். ஸோ உண்மை தொகை. சாரை பாம்பு, இரு பெயரட்டு பண்பு தொகை. ஓகேங்களா, சாரை பாம்பு இரு பெயரட்டு பண்பு தொகை. சரி, ஓகே. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்களா, நமக்கு சி ஆப்ஷன் தான் மேக்ஸிமம். இது எங்கன்னா நம்மளுடைய 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்களா பேஜ் நம்பர் 40 தொகைநிலை தொடர்கள் இலக்கணத்தில். ஸோ தொகைநிலை தொடர் லைனாக இருக்கும். ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்களா, தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அதில் 1 வேற்றுமை தொகை, 2 உருபு பயணம் உடன் தொகை, 3வது வந்து வினைத்தொகை, 4வது ஊமைத்தொகை, 5வது உம்மைத்தொகை. ஊமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. ஓகேங்களா, ஸோ இந்த டாபிக் நல்ல டீட்டெயிலாக இருக்கும். இதை நீங்கள் படிச்சுக்கினீங்களா ஈஸியாக இருக்கும். ஓகே. கொஷின் நம்பர் 16 பாருங்கள். இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. என்னன்னு பார்த்தீங்களா, கலை. இலையின் பெயரை இது அதே போல் பேஜ் நம்பர் 4 என்ன சாப்டர்னு பார்த்தீங்களா, தமிழ் சொல் வளம். உரைநடையில் 10ஆம் வகுப்பில் தமிழ் சொல் வளம். அந்த இதில் இலையின் பெயர்கள் அப்படின்றதில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்களா, இலை வகை, அதில் இலை. ஸோ ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இருக்கும். என்னென்னா தாள், இலை, தாள், தோகை, ஸோ ஓலை, தோகை, இது எல்லாத்துக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கும். கலைக்கு இருக்காது. ஏன்னா கலை என்றது பார்த்திங்களா என்ன மீனிங்னா மூங்கிலின் அடி, அதனுடைய மீனிங். ஓகே. ஸோ இதுவும் அதே அந்த பேஜ் நம்பர் 5 இருக்கும். மற்றதுக்கான விளக்கமாக இருக்குது, இதுக்கும் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்வு செய்க. அகவற்பாவுக்கு என்னதுன்னா ஆன்சர் வந்து நாலடியார். நமக்கு 10ஆம் வகுப்பில் இது எந்த பேஜுன்னா 195 இருக்குது. அதில் இலக்கணம் பாவகை அலகிடுதல் அந்த டாப்பிக்கில் இருக்குது. ஓகேங்களா, பாவகை அலகிடுதலில் செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. அறம் கூறும் குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. ஓகேங்களா, மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெருங்கதை, இது 3மே வந்து அகவல் ஓசை. ஓகேங்களா, பாவகையில் அகவல் ஓசை. நாலடியார் வெண்பா, இது 2மே வந்து பார்த்திங்கன்னா செப்பல் ஓசை. ஓசையில் பார்த்திங்கன்னா துள்ளுலோசை, தூங்கலோசை ஆகியவை இருக்கும். பாவகையில் குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரி இசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றுடை வெண்பா என 5 வகைப்பட்ட வெண்பாக்கள் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். ஏற்பாடு என்பது என்ன? ஏற்பாடு அப்படின்றது என்ன? ஸோ நமக்கு பேஜ் நம்பர் 145 10ஆம் வகுப்பில் ஞாயிறு மறையும் நேரம் அப்படின்றதில் நம்ம 10ஆம் வகுப்பில் 144வது பேஜில் அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு நமக்கு இருக்கும். சரிங்களா, அந்த டாப்பிக்கில் இலக்கணத்தை பெரும்பொழுது, ஐவகை நிலங்கள் அந்த டாபிக் இருக்கும். அதுக்கு அடுத்தது பெரும்பொழுது, சிறும்பொழுது, இது 2ம் போட்டிருப்பாங்க. நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். பெரும்பொழுதுன்னா ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள்: கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். ஸோ நம்மளுடைய 12 மாதங்களை 2 மாதங்களை அதுக்கு பிரித்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சரி. அதே போல் சிறு பொழுதுன்னா அதே ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தை வந்து பார்த்திங்களா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாம, வைகரை அப்படின்ட்டு 4 ஹவர்ஸாக பிரித்து போட்டிருப்பாங்க. 4 × 6 டைப்பு. ஸோ 6 24 மணி நேரத்தை இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு தமிழாசிரியர் அப்படின்ட்டு எல் என்றால் நம்ம புக்கில் இருக்கும். எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும். ஸோ எல் ப்ளஸ் பாடு ஏற்பாடு அப்படின்னு இருக்கும். ஸோ ஞாயிறு மறையும் நேரம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, சரி. இது முன்பனி காலம்ன்றது பார்த்திங்களா பெரும்பொழுதல் வரும்.
பிரிதல் நிமித்தமும் பாளையனுடைய இது ஓகேங்களா. இது காலை 6 மணி முதல் 10 மணி வரை அப்படின்றது பார்த்திங்களா காலை நமக்கு சிறு பொழுதில் காலை சிறு பொழுதில் கல்லது. இதுக்கடுத்து தினையும் பொழுதும் அது வரும். குறிஞ்சி முல்லை மருது நெய்தல் பாலைன்றது தென்னை, பொழுதுன்றது பெரும்பொழுது, சிறும்பொழுதுன்றது இப்போ சொன்னா ஓகேங்களா. பாருங்கள் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து நெய்தல் ஓகேங்களா. இதுக்கான திணை. குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், பாலைன்னா பிரிதல் சார்ந்த இடமும், சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதம்னாவே வயலும் வயல் சார்ந்த இடமும், முல்லைன்னா காடு சார்ந்த இடம். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதியுள்ளது அப்படின்னா, யாரை மையப்படுத்தி, அதான் முக்கியமானது. கமலாயலன். நம்ம 10ஆம் வகுப்பில் 111வது பேஜில் பாடம் பேர் புதிய நம்பிக்கை. அந்த இதில் பார்த்திங்களா நூல்வெளி அதில் இருக்கான். அந்த பாடமே பார்த்திங்களா கமலாலயன். அதில் நூல்வெளியில் நல்ல தெளிவாக இருக்கும். என்னென்னா கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார். இவரனுடைய இயற்பெயர் வந்து வே. குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக வெளியேற்றுள்ளார். ஓகேங்களா. ஓகே. இதில் மேலே ஒரு ஆப்ஷனாக இருக்குது, மேரி மெக்லியோட் பித்தியூன் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா. நம்ம அந்த இதை தான் பார்த்துருக்கோங்க. திடீர்னு ஒரு மேலோட்டமாக பார்த்தோம்னுங்களா அதே நூல்வெளியில் இருக்கேன் அப்படின்றதே நம்ம ஆன்சர் போட்டுருவோம். தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வருகிறார்னா டாக்டர் பி. அம்பேத்கர். ஓகே. நாசிக்ன்றது மும்பையில். அவருடைய நேட்டிவும் மும்பை. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று கூறியவர் பார்த்தீங்களா பாரதியார். வேம்பு, ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா முத்து. நம்மளுடைய 10ஆம் வகுப்பு புக்கில் 6வது பேஜில் இது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்களா உரைநடையில் தமிழ் சொல் வளம் இந்த டாப்பிக்கில் இருக்கும். தமிழ் சொல் வளம் தேவநாய பாவனார் எழுதியிருக்கார். இது அதில் மணி வகை. மணி வகையில் பார்த்திங்களா பூளம், பயிறு, கடலை, விதை, கால், முத்து அது இருக்கும். ஓகேங்களா. அதில் வேம்பு, ஆமணக்கு அப்படின்னு இருக்கும் முத்துன்னு போட்டு. கூளத்தில் நெல் புல் இருக்கும். விதையில் பார்த்திங்களா கத்திரி, மிளகாய் இருக்கும். முதிரை பார்த்திங்களா அவரை, துவரை இருக்கும். ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஓகே. ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. சரிதான். 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பா. அது தப்பு. ஏன்னா 2 அடி முதல் 12 அடி வரை அமையும் கலிவெண்பா. இது பார்த்திங்களா நம்மளுடைய பேஜ் நம்பர் 195ல் ஏற்கனவே ஒரு கொஷின் இதில் பார்த்துருக்கேங்க. என்னன்னு பார்த்தீங்களா செப்பலோசை. அந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம பார்த்துருக்கோங்க. ஓகேங்களா. இந்த கொஷினில் பார்த்திங்களா ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடியும். ஓகேங்களா. அகவலோசை பெற்று வரும். ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். ஆசிரியத்தாலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகிய விரவியும் வரும். இது ஆக்சுவலாக 3 அடி முதல் அந்த எழுதுகிறவங்களுடைய மனநிலைக்கேற்ப எவ்வளோ நாளே அமையும். அதுதான் ஆசிரியப்பா. இது 2 அடி முதல் 12 அடி வருது வெண்பா. ஓகேங்களா. வெண்பா வந்து செப்பலோசை பெற்று வரும். ஓகேங்களா. ஆசிரியப்பா அகவலோசை. ஓகே.
அகவலோசை இருக்கிறது பார்த்திங்களா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. ஆனால் செப்பலோசை வந்து குறளும் நாலடியாரும் அமையும். ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா வந்து பார்த்திங்களா இது புது புக்கில் இருக்கும். தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. இதுவும் நம்மளுடைய 10ஆம் வகுப்பு புது புக்கில் இருக்கிறது. பொதுமொழியை தேர்வு செய்க என்னன்னு பார்த்தீங்களா, பொதுமொழியை தருக. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்களா வேங்கை தான். இது நம்மளுடைய 10th புக்கில் பார்த்திங்களா இலக்கணம் எழுத்து சொல் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்களா. ஸோ பேஜ் நம்பர் 17 பொதுமொழி அதுக்கான அந்த டெஃபினேஷன் பார்த்திங்களா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்ல பிரிந்து நின்று வேறு பொருளையும். ஸோ வேங்கையே என்ன நம்ம பிரிக்கலாங்க, வேம் ப்ளஸ் கை அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இது தனித்து நின்று ஒரு பொருளை தருகிறது, வேங்கை என்ற மரத்தை குறிக்குது. ஓகேங்களா. அச்சொல் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து. ஸோ வேம் ப்ளஸ் கை அப்படின்னு குறிக்குது. அது என்ன மீனிங்னு பார்த்தீங்களா, வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை இரு பொருட்களுக்கு பொதுவாக அமைவதால் இது வந்து என்னென்னா பொதுமொழி எனப்படும். ஓகேங்களா. ஸோ வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவதுதான் பொதுமொழி. அது நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விருந்தே புதுமை என்றவர் யாருன்னு பார்த்தீங்களா, தொல்காப்பியர். இது வந்து நம்மளுடைய 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 50 இருக்குது. என்னென்னா விருந்து போற்றுதும் அப்படின்ற டாபிக் வந்து உரைநடை. ஸோ இதில் இருக்குது இந்த விருந்து போற்றுதும் அந்த உரைநடையில் ஃபஸ்ட்டு பேஜிலே பார்த்தீங்களா நுழையும் முன் அதுக்கு அடுத்து இருக்கு. என்னென்னா விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதை விருந்தோம்பல் அப்படின்னா. ஸோ இதை வந்து தொல்காப்பியர் விருந்தே புதுமை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து பார்த்திங்களா என்னென்னா சீவக சிந்தாமணி. ஓகே, எழுதியவர் திருத்தக்க தேவர். ஓகே, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் சீர்த்தலை சாத்தனார். பெரிய புராணம் வந்து சேக்கிலார். எதிர்மறை ஒரு தொழில் பெயருக்கு எதிர்மறையாக போடுறது. ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா நடவாமை. இதுவுமே பேஜ் நம்பர் 17 இழுத்து சொல்ல நிறைய பாடங்க 2 கொஷின் 3 கொஷினாக பாருங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் 2 தான் இருக்குது, நடவாமை கொல்லாமை 2 தான் நம்ம புக்கில் இருக்கேன். ஸோ அதுவே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின். பாவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடமே அவர் தான் எழுதியிருக்கார். ஓகேங்களா. பாவலேறு பெருஞ்சித்திரனார் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்களா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு அன்னை மொழியே இந்த இதில் பாவலேறு பெருஞ்சித்திரனார்னு இருக்கா. அதில் நூல்வெளி அவரை பற்றி இருக்கான். ஓகேங்களா. அதில் இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, நூறாசிரியரம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுவஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இவரது நூல்கள் நாட்டு உடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு நூல்வெளியில் நல்ல டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சரு. ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 3. ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டெட்டுக்கான குரூப் இருக்கும், அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.